அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண முடியாது. நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வை எவ்வளவா இயேசு மேலே, அவருடைய வார்த்தை மேலே, அவருடைய போதனை மேலே இருக்கோ அவ்வளவாக நம்முடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அடைகிறான். காதில் கேட்குறீங்க, அந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டால் அந்த உள்வாங்கிய வார்த்தை, உள்வாங்கிய வெளிச்சம், உள்வாங்கிய வெளிப்பாடு, அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், உங்கள் நல்ல கர்த்தர் வாய்ப்புகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகளுக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம். நீங்கள் உள்வாங்கி கொண்டால் அது உங்கள் உள்ள உட்புகுந்து உள்ள கிரியை செஞ்சாதான் உங்களுக்கு அது வெளியே பொருளாக வெளிப்படும். அந்த விசுவாசம் என்பது துவக்கம். ஆனால் அந்த விசுவாசம் உங்கள் ஆவியில் கலக்கணும். விசுவாசம் என்பது பேசிக்கொண்டே இருப்பது. விசுவாசம் என்பது விசுவாசித்து கொண்டே இருப்பது. காணக்கூடாத இந்த ஆவியின் மனுஷனுக்குள்ளும் உள்ளான மனுஷனுக்குள்ளும் நீங்கள் கேட்ட விதை அது உள்ள புகுந்து அது உள்ளே உங்களுக்கு அறியாத விதமாய் வேலை செய்கிறது. அதே நேரத்தில் ஆவியின் மண்டலத்திலும், நாம் காணக்கூடாத ஆவியின் மண்டலத்திலும் நாம் அறியாத விதமாய் உங்கள் விசுவாசமும், உங்கள் அறிக்கையும், உங்கள் எதிர்பார்ப்பும் அங்கே அறியாத விதமாய் ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்திலும் தூதர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. சரீரத்தில் அளவில் அல்ல, ஆவியின் அளவில். அதனால தான் இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருந்தபோது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எதில்? பிதா ஆவியா இருக்கிறாரு, இவர் சரீரத்தில் இருக்கிறாரு. ஆகவே இவர் ஆவியில பிதாவோட ஒன்றாய் இருந்தார். ஐயா, இந்த வேதத்தில் மோசேக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது. ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆவி எதற்கு? ஆவியாக இருக்கிற அப்பாவை தொழுது கொள்வதற்கு. ஆவியாக இருக்கிற அப்பாவோட, தகப்பன் பிள்ளை என்ற உறவோட, இந்த புத்திர சுகாரத்தின் ஆவியோட அவரிடத்துல பேசுவதற்கு இந்த ஆவி சுகம் இருக்கு, தீர்க்காய்ச்சி இருக்கு. வேதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் ஜீவனை சிலுவையில் விட்டதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் இருக்கு. இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு கேட்பேன். உட்புகுத்துதல் அப்படின்னு சொல்லும். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு என்ன? உட்புகுத்துதல். ரொம்ப ஒன்று சொல்கிறேன். தீமோத்தேயுக்குள் இருந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள் இருந்தது, அந்த விசுவாசம் உன் தாய்க்குள் இருந்தது, அந்த விசுவாசம் இப்போ உனக்குள்ளே வந்திருக்கு. இதுதான் உட்புகுத்துதல். ஆமென். இதான் ஓகே. உட்காரு. 1ஆம் தேதி ஜஸ்ட் கிளிம்ஸ் கொடுக்குறேன். 1ஆம் தேதி, அதாவது கர்த்தர் நம்மை அந்த வெளிச்சத்துக்குள்ளே, ரெவலேஷனுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. 1ஆம் தேதி நோ லிமிட், நோ எண்ட், நோ டெரிட்டரி, இன்ஃபினைட் பிளஸ்ஸிங் பேசினேன். அந்த இன்ஃபினிட் பிளஸ்ஸிங்கில் 5 காரியத்தை பேசினேன். விதி, லா ஃபார் த இன்ஃபினிட் பிளஸ்ஸிங். ஒன்று ஆவி நம்ம இருதயம். அடுத்தது ஆத்துமா. அடுத்தது நம்ம வாய். அடுத்தது விசுவாசம். அடுத்தது நம்பிக்கை. இந்த 5 விதியில் தான் உங்களுக்கும் எனக்கும் இன்ஃபினிட் பிளஸ்ஸிங் ஆப்ரேட் ஆகும் என்று
உங்களுக்கு வேத வசனத்தை எடுத்து காண்பித்தேன். அதில் முக்கியமாக அவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அதை வச்சு தான் பேசினேன், த லிமிட் காட். அப்போ நம்ம லிமிட்லெஸ், நோ என், நோ டெரிட்டரி. அதான் உங்களுக்கு எனக்கு வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதம். இந்த 5 ஆசீர்வாதங்கள் இந்த 5 விதிகளுக்கு வெளியே இல்லை என்பதை தெளிவாக புரிய வேண்டும். முதலாவது ஆவி, நம்ம ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது, அங்கே தான் துவக்கம். 2வது நம்முடைய ஆத்மா வாழ்வது போலதான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருப்பது வேதம் சொல்லுகிறது. 3வது நம்முடைய வாய், நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். 4வது நம்முடைய விசுவாசம். 5வது நம்முடைய நம்பிக்கை. ஓகே, இந்த 5 விதியிலும் ஹோலி ஸ்பிரிட் கனெக்ஷன் ஆகணும். முதலாவது நம்முடைய ஆவி, இருதயம் அல்லது ஆவி, இதில் ஹோலி ஸ்பிரிட் டச்சு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கின்றேன். நம்முடைய புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுதல், ஹோலி ஸ்பிரிட் ஒர்க்கு. அப்போ உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்குவது ஹோலி ஸ்பிரிட், உள்ளான மனுஷனை ஸ்ட்ராங் பண்ணுவது ஹோலி ஸ்பிரிட். 2வது ஆத்மா. அந்த விதியிலே ஆவியானுடைய ஒர்க்கு ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த விஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம், இந்த மனசை புதிதாக்குறதும் ஹோலி ஸ்பிரிட் 2. 3வது நம்முடைய வாய். நம்முடைய வாய்க்கும் ஹோலி ஸ்பிரிட்டு தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எங்கள் பேச்சும் எங்கள் பிரசங்கமும் மனுஷ நாணத்துக்குரியதாய் இராமல் என் பேச்சும் ஆவி, என் பிரசங்கமும் ஆவி. அப்போ நம்முடைய பேச்சோட ஆவியானவருடைய வார்த்தை தான் பேசணும். ஆவியானவர் நம்மளுக்கு பேசுவதற்கு உதவியை ஒவ்வொரு நாளும் சொல்லணும். 4வது விசுவாசம். இந்த விசுவாச விதியிலே ஆவியின் கனிகள் இருக்குது. இந்த ஆவியின் கனிகளில் வர்றது அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இந்த விசுவாசத்தில் ஆப்ரேட் பண்ண முடியாது. அடுத்தபடி நம்பிக்கை. ரோமர் 15 பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும் படிக்கு. அப்போ என்னுடைய ஆவியும் ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய எண்ணம், உணர்வு, அறிவு ஹோலி ஸ்பிரிட், என்னுடைய வாய் ஹோலி ஸ்பிரிட், அடுத்து என்னுடைய விசுவாசம் ஹோலி ஸ்பிரிட், அடுத்தது என்னுடைய நம்பிக்கை ஹோலி ஸ்பிரிட். இதுக்குள்ளே தான் அங்கே சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷன். இதுக்குள்ளே தான் இன்ஃபினிட் பிளெஸ்ஸிங்கை நீங்கள் அக்சஸ் பண்ணி கொள்ள முடியும். ஏன்னா இதுக்குள்ளே கொண்டு போய்கிட்டே இருக்கிறார். ஆகவே தான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனாக சொன்னேன். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன சொல்லுங்கள்? உட்புகுத்துதல். சரி, இயேசு டீச் பண்ணார் இல்லையா? அது எல்லாம் சீஷர்களை இவருக்கு அடுத்த நிலைமையில் அப்போஸ்தலர்களை கண்டு ஊழியம் செய்யும்படி இயேசு தனக்குள் இருக்கிற அந்த வெளிச்சம் எல்லாவற்றையும் பேசி 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 அவர்களுக்குள்ளே வைத்தார். இதுதான் உட்புகுத்துதல். ஏமேன். இப்போ எலியா இருக்கிறான், அடுத்தது எலிசா இருக்கிறான். எலிசாவை குறித்த தீர்மானம் எலியாவுக்கு பின்னால் எலிசாவை டபுள் மடங்காக பயன்படுத்தணும். இது தேவ தீர்மானம். ஆகவே எலிசாவை ஆயத்தப்படுத்தினார். ஆகவே எலிசா பார்வையெல்லாம் எலியாவின் மேலேயே இருந்துச்சு.
கர்த்தர் பயன்படுத்துறது, அவரை கொண்டு நடப்பிக்கிற அற்புதம் அதன் மேலேயே இருந்தது. நான் என்ன சொல்கிறேன், நம்முடைய எண்ணம், நம்முடைய பார்வை எவ்வளவா இயேசு மேலே, அவருடைய வார்த்தை மேலே, அவருடைய போதனை மேலே இருக்கோ அவ்வளவாக நம்முடைய உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் அடைகிறான். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாரு, நம்மளாம் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். அந்த டீச்சர் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணி தான் டீச் பண்ணுறாங்க. அந்த டீச்சர் டீச் பண்ணுறத யார் ரொம்ப கவனமாக கேட்டு அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்களோ அவங்க தான் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏனென்றால் அது ஆவி. அவங்களுக்கு ஸ்கூலில் படிக்கிற காரியெல்லாம் ஆவி அல்ல, மனது. அவங்க அதான் மனப்பாடம் வேற, மனதில் அது பதிகிறது வேற. மனப்பாடத்தை விட அந்த டீச்சிங் அவங்க மனதில் பதிஞ்சிருச்சுனாவே அவங்க பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்க. அப்போ இங்கே பேசுகிற போதனை உங்கள் மனதில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண அடுத்தது உங்கள் ஆவியில் பலனை கொண்டு வருகிறது. ஓகே, இன்றைக்கி புளிப்ப காலையில் அந்த ரெகுலராக அனுப்புகிற மெசேஜ் பார்த்தேன். அதை வேத வாசிப்பை எழுதியிருந்தால், வேதம் வாசிக்கும்போது அது அண்டர்லைன் போடுறதுனாலையோ அது மனதில் இருக்கிறதுனாலையோ ஒரு பாதிப்பு, ஒரு பெரிய பலன் உண்டு போகிறது கிடையாது. ஆனால் இயேசு வசனத்தை விளக்கி காட்டிய போது அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது. அந்த பதிவு நல்லா இருந்துச்சு. டெய்லி பதிவு போடுறாரு, டெய்லி வாசிக்கிறேன். இங்கே பேசுகிற சத்தியம் ரொம்ப வருஷமாக பேசிக்கிட்டே இருக்கேன். அது அவர் உள்ளே போயிடுச்சு, எங்கள் மனசில் இல்லை, ஆவியில் போயிடுச்சு. அந்த ஆவியில் போனதுனால தான் அவர் டெய்லி சூப்பராக அவரில் ஆவியில் போனதுனால ஆவியானவர் அவருக்குள் இருந்து அப்படி சூப்பராக எழுதும்படி டெய்லி கிருபை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு சாட்சி சொல்லவா? போன வாரம் தான் ஒரு பதிவு போட்டிருந்தார், நானும் வாசித்தேன். அன்றைக்கு மத்தியானம் கோயம்புத்தூரில் அந்த பதிவை வாசித்தவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட் ரமேஷ். அவரை 25-30 வருஷமாக எனக்கு தெரியும். அவர் அந்த பதிவை பார்த்துட்டு, இவர் விசுவாசி, அவர் ஊழியக்காரர், அவர் 2000 ரூபா வரைக்கும் காணிக்க அமைச்சிருந்தார். எங்கே ஒன்றுங்க, அந்த 2000 ரூபாயில் மற்ற ஆள் எனக்கு 1000 ரூபா அவர் எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. என்ன சொல்கிறேன்னா, இங்கே பேசுகிற பிரசங்கம் வெளிப்பாடு, அது உள்ள ஆவியில் கலக்க எபிரேயர் 4 அவர்கள் கேட்ட சுவிசேஷத்தை கேட்டார்கள். ஆனால் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் கேட்ட வசனம் அவர்கள் விசுவாசத்தில் கலக்கவில்லை. சரியாக சொன்னால் அவங்கள் ஆவியில் கலக்கவில்லை. அப்போ இங்கே பேசுகிற பிரசங்கம் நீங்கள் கேட்கறதுனாலையோ அல்ல, அதை நீங்கள் கவனமாக கேட்டு இன்றைக்கி கர்த்தர் பேசணும், இன்றைக்கி அவருடைய வார்த்தை என்ன, இன்றைக்கி எனக்கு சரியான ஒரு தொடுதல் வார்த்தை வரணும் அப்படின்னு ஒரு ரிசீவ் ஸ்பிரிட்டோட நீங்கள் இப்போ சபைக்கு வந்து அந்த வசனத்தை கேட்டு அந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டால், காதில் கேட்குறீங்க, அந்த வசனத்தை உள்வாங்கி கொண்டால் அந்த உள்வாங்கிய வார்த்தை, உள்வாங்கிய வெளிச்சம், உள்வாங்கிய வெளிப்பாடு, அது பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், ஆரோக்கியத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், உங்கள் நல்ல
கர்த்தர் வாய்ப்புகளுக்கு எடுத்த காரியமாக இருக்கலாம், எதிர்பார்ப்புகளுக்கு எடுத்த காரியமாக இருக்கலாம். நீங்கள் உள்வாங்கி கொண்டால் அது உங்கள் உள்ள உட்புகுந்து உள்ள கிரியை செஞ்சாதான் உங்களுக்கு அது வெளியே பொருளாக வெளிப்படும். ரொம்ப சாட்சி நான் கேட்க விரும்புகிறேன். இவ்வளோ வருஷமாக 17 வருஷமாக கிரேஸ் பேசிட்டு வரேன், ஜீசஸ் பேசிட்டு வரேன், ஆண்டவர் கொடுக்குற வார்த்தையை பேசிட்டு வரேன். ஐ வாண்ட் டு see the result from my congregation. எங்கள் பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? வசனத்தை பொறுக்கிடுவான். ஃபஸ்ட்டு வசனத்தை பொறுக்குவான். ரெண்டாவது, வசனத்தை கேட்டாலும் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு விசுவாசத்தில் நீங்கள் விசுவாசித்த ரட்சிப்பு வந்துடும். அந்த விசுவாசம் என்பது துவக்கம். ஆனால் அந்த விசுவாசம் உங்கள் ஆவியில் கலக்கணும். விசுவாசம் என்பது பேசிக்கொண்டே இருப்பது. விசுவாசம் என்பது விசுவாசித்து கொண்டே இருப்பது. விசுவாசம் என்றால் என்னன்னு கேட்பேன். பேசிக்கொண்டே இருப்பதுன்னு சொல்லணும். விசுவாசம்னா என்ன சொல்லுங்க? விசுவாசிக்கிறதை பேசிக்கொண்டே இருப்பது விசுவாசம். விசுவாசம் பேசிக்கொண்டே இருப்பது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிற காரியத்தை விசுவாசித்து கொண்டே இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்கள் பேசுவது மாத்திரமல்ல, அந்த விசுவாசத்தை நீங்கள் எழுதுவது ஒரு பெரிய பலனை கொண்டு வரும். எழுதி கீழே இன்றைக்கி இந்த பிரசங்கத்தை கேட்டேன், இந்த வார்த்தை எனக்கு விசுவாசமாக வந்துச்சு, இதை நான் விசுவாசிக்கிறேன், ஆமேன் போட்டு உங்கள் கையெழுத்தை போடுற பழக்கத்துக்கு நீங்கள் வருவீர்களே, ஆனால் அது நிச்சயமாக உங்களுக்கு பொருளாக மேனிஃபெஸ்ட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, இன்றைக்கி செய்தியின் தலைப்பண்ண புகுத்துதல். உள்ளதான் தொடர்ந்து உங்களுக்கு பேசிட்டு வர எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். உள்ள அது உள்ள பூர்ணம். அது உள்ள உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. உள்ள காணக்கூடாத ஒரு பிளேஸ். ஒருவன் விதைத்து அவன் நித்திரை பண்ணும்போது, விதையை குறித்து ஓமானத்தில் இயேசு சொன்னது, ஒருவன் விதையை குறித்து அவன் நித்திரை செய்யும் போது அவன் அறியாத விதமாய் அங்கே கிரியை விதைத்த விதையில் அறியாத விதமாய் அங்கே வேலை நடக்குது. விதை எங்கே விதைக்கிறோம்? பூமிக்குள்ள. இவன் விதை விதைச்சிட்டு நித்திரை செய்கிறான். அங்கே இயேசு சொன்னார், அவனுக்கு அறியாத விதமாக அங்கே உள்ள வேலை நடக்கிறது போல இந்த வார்த்தை, கேட்கிற வார்த்தை காதில் கேட்டு உங்கள் ஆவியில் உள்ளே புகும்போது நீங்கள் அறியாத விதமாக இது காணக்கூடாத ஒரு பிளேஸ். அடுத்தது காணக்கூடாத ஆவியின் மண்டலம். காணக்கூடாத இந்த ஆவியின் மனுஷனுக்குள்ளும் உள்ளான மனுஷனுக்குள்ளும் நீங்கள் கேட்ட விதை அது உள்ள புகுந்து அது உள்ளே உங்களுக்கு அறியாத விதமாய் வேலை செய்கிறது. அதே நேரத்தில் ஆவியின் மண்டலத்திலும், நாம் காணக்கூடாத ஆவியின் மண்டலத்திலும் நாம் அறியாத விதமாய் உங்கள் விசுவாசமும் உங்கள் அறிக்கையும் உங்கள் எதிர்பார்ப்பும் அங்கே அறியாத விதமாய் ஆவியின் மண்டலத்துக்கு அடுத்த காரியத்திலும் தூதர்கள் ஒர்க் பண்ணுறாங்க. ஆகவே இன்றைய செய்தியின் தலைப்பு என்னான்னு கேட்பேன். நீங்கள் வலது பக்கம் இடதுபுறம் பார்த்து உட்புகுத்துதல்னு சொல்லுங்கள். உட்புகுத்துதல். சரி, இப்போ மறுபடியும் கேட்குறேன். ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாராம். என்ன நல்லா எல்லாம் உள்ளே பூந்துச்சா அப்படின்னாராம். இவன் கிளாஸை கவனிக்கலை. ஒரு பள்ளி அங்கே ஆடிக்கிட்டு இருந்துச்சான். என்ன வால் மட்டும் உள்ளே போகலை அப்படின்னானா. ஹலோ பிரதர் சிஸ்டர், ஆராதனை ரொம்ப ரொம்ப, அதை விட செய்தி ரொம்ப, அதை விட நீங்கள் அந்த செய்தியால் போஷிக்கப்பட்டு
அந்த வார்த்தைகளே பழகி, வார்த்தையே விசுவாசித்து, வார்த்தையே பேசி, வார்த்தையே அறிக்கை செஞ்சு, வார்த்தையே தியானிச்சு அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா வெளியே ரிசல்ட்டாக வரும். ஆமென். ஓகே, இன்னைக்கு உபாகமத்தின் புஸ்தகம், உபாகம் கடைசி அதிகாரம் 9ஆம் வசனம். வாசிங்க. 9 வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் வைத்தபடியினால் அவன் நாணத்தின் ஆவியினால் நிரப்பப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்தபடி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். மோசே ஊழியம் முடிய போகுது. யோசுவா மோசே கூடயே இருக்கிறான். மோசே மலைக்கு ஏறின போது இவனும் மலைக்கு மோசையோட போயிட்டுருக்கிறான். ஆனால் குறிப்பிட்ட பிளேஸ் வந்தோன்னே, எப்பா நீ இங்கே இருப்பா, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி மலை உச்சிக்கு போயிட்டார். அப்போ யோசுவா யார் கூடயே இருக்கிறான் சொல்லுங்கள்? மோசை கூடயே இருக்கிறான். சரீரத்தில் அளவில் அல்ல, ஆவியின் அளவிலே. அதனால தான் இயேசு சொன்னார், இந்த பூமியில் இருந்தபோது நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். எதில்? பிதா ஆவியாக இருக்கிறாரு, இவர் சரீரத்தில் இருக்கிறாரு. ஆகவே இவர் ஆவியில் பிதாவோட ஒன்றாய் இருந்தார். மோசேக்கு அடுத்த லீடர்ஷிப் யோசுவாவுக்கு. ஆகவே யோசுவாவை கர்த்தர் மோசையோடு வைத்து ஆயத்தப்படுத்தி வந்தார். இப்போ மோசே யோசுவாவின் மேல் கை வைக்கிறான். இப்போது மோசேக்குள் இருந்த ஆவி விஸ்டம் ஸ்பிரிட். மோசேக்குள் இருந்த ஆவி என்ன ஆவின்னு கேட்பேன். நாணத்தின் ஆவி என்று சொல்ல வேண்டும். மோசேக்குள் இருந்த ஆவி என்ன ஆவி? நாணத்தின் ஆவி. இவன் கையை வச்சோன்னே மோசேக்குள் இருந்த நாணத்தின் ஆவி யோசுவாவுக்குள் உட்புகுத்தப்பட்டது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆமென், 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 ஆமென். அப்போ மோசேக்குள்ளே இருக்கிறது, யோசுவாக்குள்ளே இருக்கிறது யாருடைய ஆவி? மோசையின் ஆவி, மோசேக்குள்ள நாணத்தின் ஆவி. அப்போ இயேசுவின் பிள்ளைகளாகி இருக்கிற நமக்குள்ள யாருடைய ஆவி? இயேசுவின் ஆவி, இயேசுவின் வார்த்தை. சரி, இப்போ மோசை மறிச்சிட்டான். இப்போ இவனுக்குள்ள அந்த உட்புகுத்தப்பட்ட அந்த தேவன் வச்ச அந்த நாணத்தின் ஆவியுடைய செயல்பாடை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது வார்த்தை உள்ளே. காதில் கேட்கிற வார்த்தை உங்கள் ஆவியிலே கலப்பது. சரி, இப்போ அடுத்தது யோசுவாவோடு கர்த்தர் இடைப்படுகிறார். ஏங்க, ஒரு அழைப்பை ஆண்டவர் வச்சுட்டா அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் அவர் இடைப்பட்டு அவர் உங்களோட பேசி உங்களை நடத்தி கொண்டே இருப்பார். அதான் சபை. உங்களை அழைத்த அழைப்பு உங்களுக்கு வைத்திருக்கிறது என்ன? இங்கே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகத்தில் உங்களுக்கு எனக்கு வாழ்வு என்ன? பிரச்சனை எப்படி சந்திப்பது? எப்படி எதிர்த்து நிற்பது? இப்படி எல்லாம் ப்ரீச் பண்ணப்படுகிற இந்த ப்ரீச்சிங் உங்களுக்குள்ள அது ஒர்க் பண்ணும்போது தான் ரிசல்ட்டு. ஆமென். ஓகே, இப்போ மறிச்சாச்சு. இப்போ யோசுவா 1ஆம் அதிகாரம் வாங்க. உங்களுக்கு ஜஸ்ட்டு இதை மட்டும் காமிக்கிறேன். யோசுவாவோடு கர்த்தர் பேசுகிறார். யோசுவாவோடு கர்த்தர் பேசின போது முதலாவது பிரசன்னத்தை குறித்து பேசினார். பிரசன்னத்தை குறித்து பேசினார். ரெண்டாவது மனதை குறித்து பேசினார். ஏன்னா மோசேக்குள்ளே இருந்த நாணத்தின் ஆவி உட்புகுத்தப்பட்டுச்சு. அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களை இவன் வனாந்திரத்தில் நடத்துவது மாத்திரமல்ல, கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பது. அடுத்தபடி அந்த கானான் தேசத்தை இவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது. இவ்வளவு யோசுவாவுக்குள்ளே வைத்திருந்தார். மோசே மரித்தாச்சு.
ஒரு பெரிய 30 லட்சம் ஜனங்களுடைய அந்த ஜனங்களுக்கு லீடர்ஷிப்பில் யோசுவாவை கொண்டு வந்து விட்டார். இப்போது யோசுவாவுடைய கர்த்தர் பேசும்போது முதலாவது பேசின வார்த்தையை கவனிங்கள். யோசுவா 1ஆம் அதிகாரம் 2, 3. என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு எப்போ அவன் மறிச்சிட்டான். இப்போ நீயும் ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். மோட்டிவேட் பண்ணுகிறார். போ, இங்கே இருந்துடாத. அடுத்த வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு எப்பா மோசேக்கு சொன்னதை இவனுக்கு சொல்கிறாரு. ஐயா, இந்த வேதத்தில் மோசேக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது, ஆபிரகாமுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது, தாவீதுக்கு சொன்னது உங்களுக்கு சொன்னது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தை உங்களுக்கு எப்பா கொடுத்துட்டேன் அப்படின்றார். கிவன், நீ காலடி மிதிக்கு எவ்விடத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். தெரியுமா, 12 பேரை அனுப்பிச்சப்ப 12 பேரும் வேவு பார்க்க கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த போது 12 பேருடைய காலும் அந்த கானான் தேசத்தில் பிரவேசித்தது. ஆனால் 2 பேருடைய அந்த கால்கள் தான் யோசுவாவின் காலும் காலேபின் காலும். எப்படி சரியாக சொன்னால், இவங்க எல்லாம் அந்த ராட்சதர்களை பார்த்தாங்க. அந்த ராட்சதர்களை அந்த கானான் தேசம் எப்படி இருக்குது அதைத்தான் பார்க்க சொன்னார். வளப்பான செழிப்பான தேசமா, அங்கே கனிகள் எப்படி இருக்குது, அந்த கனிகளை கொண்டு வாருங்கள், இதுதான் சொன்னார். ஆனால் இவங்க எதை பார்த்தாங்க? அங்கே இருக்கிற ராட்சதர்களை பார்த்தார்கள். 10 பேர். ஆனால் 2 பேரும் அங்கே காலடி பிரவேசித்த உடனே இவங்க அந்த தேசத்தின் கொழுமையை செழுமையை அவங்க பார்த்தாங்க. இவங்கள் அந்த ராட்சதர்களை பார்த்தாலும் இவங்கள் பார்வை விசுவாச பார்வை, தீர்க்க தரிசனத்தின் பார்வை, ஆவியிலே இருந்து வந்த பார்வை. ஆகவே இவங்க சொல்கிறாங்க, அவங்களை காத்த அந்த நிழல் அவர்களை விட்டு போயிற்று, நாம் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்திரிக்கலாம். அப்போ ஏற்கனவே போயிட்டு வந்த அந்த 12 பேரில் 2 பேரில் ஒருத்தன் யோசுவா. ஏமான், இப்போ அந்த தேசத்துக்கு தான் நீ இவங்களை கொண்டு போகணுன்ற அந்த தேவ தீர்மானத்துக்கு நடத்தும் போது, எப்பா நீ காலடி மிதிக்கும் எந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன். நிச்சயமாக நான் சொல்கிறேன், யோசுவா இப்போ தான் நினச்சிருப்பான், நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நான் காலடி வச்சுட்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, அந்த தேசத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொல்கிறாரு என்று அவனுக்குள்ள நான் காலை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதை கர்த்தர் எனக்கு கொடுத்து விட்டார். இப்போ ப்ரெசன்ஸ் 5ஆம் வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதில் முக்கியமான வார்த்தை என்னன்னா, மறுபடியும் உட்புகுத்துதல். செய்தியின் தலைப்பண்ண உட்புகுத்துதல். இப்போ மோசைக்குள் இருந்த நாணத்தின் ஆவி யோசுவாவுக்குள் வைக்கப்பட்டு விட்டது. அடுத்தபடி இப்போது டாடி காட் அவனோட பேசி அவனுக்குள்ளே உள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்தை உண்டு உள்ளே ஒரு ஸ்ட்ரென்த்தை உள்ளே ஒரு பலனை உண்டு பண்ணுகிறார். அது என்ன? எப்பா நீ பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோட
இருப்பேன். வார்த்தை தாயா உங்களுக்கு எனக்கும் ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட இந்த வார்த்தை வரும்போது இந்த வார்த்தை யார் பிடிச்சிக்கிறாங்களோ அவங்க தான் வார்த்தையிலே தங்களை பழக்கி வைக்கிறார்கள். அவங்க உள்ளான மனுஷன்ல அந்த வார்த்தையை அவங்களுக்கு பேலன்ஸ் செய்து ஆசீர்வாதத்துக்கு அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள கர்த்தர் அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். மறுபடியும் சொல்கிறேன், எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட், உள்ளே இருந்து தான் வெளியே. ஆமென். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை நான் கைவிடுவது, அதாவது உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிடுதில்லை. யாருக்கோ பேசுகிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். வார்த்தை இப்போ உட்புகுத்தப்படுகிறது. இங்கே கர்த்தர் தேவ மனுஷனை உங்களுக்கு வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையினால உங்கள் ஆவிக்கும் மனதுக்கும் சரீரத்துக்கும் வர்ற வாரத்துக்குமான ஒரு பெரிய பலனை வார்த்தை அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆமென். இங்கே 3 இடத்துல வருது. உன்னோட இருப்பேன் ஒரு இடத்துல வருது. மறுபடியும் பாருங்க, இன்னொரு இடத்துலையும் வருகிறது. அந்த வசனத்தை 9 வசனம் போடுமா? நான் உன்னை கட்டளையிடவில்லையா, பழங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட இருப்பேன், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோட. அப்போ என்ன, அந்த ப்ரெசன்ஸை சென்ஸ் பண்ணி என்னோட இருக்கிறார். நாங்கள் போகிறேன், என்னோட கூட இருக்கிறார். இங்கே போகிறேன், என்னோட கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு ஃபேவர் நிச்சயமாக உண்டு. ஏன்னா அவர் என்னோட கூட வர்றாரு, அவர் என்னோடு கூட இருக்கிறாரு. ஆகவே போகிற இடத்துல எனக்கு நிச்சயமாக ஃபேவர் உண்டு என்ற அந்த சென்சிங்குள்ளே இருக்கணும். சரியாக சொன்னால் அவர் பிரசன்னத்தை அந்த உணர்ந்து அந்த வாழ்கிற அதுக்கு நம்ம எல்லாம் அப்படியே வரணும். காலையில் எந்திரிச்சது ராத்திரி வரைக்கும் எங்களோட இருக்கிறீங்க. எந்திரிச்சோன்னே என்னோட கூட இருக்கிறீங்க, இந்த பொழுது என்னோட கூட இருக்கிறீங்க, உங்களோட கூட இருக்கிறாருங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய இங்கே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுங்க இருக்கிறார். சரி, 2 தடவை உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருக்கிறார். இது கர்த்தர் சொல்லி அவனை உள்ள பலப்படுத்துகிறார். 1. 2வது, மனதுக்கு அடுத்த காரியத்தில் 3 தடவை பேசுகிறார். மனதுக்கு அடுத்த காரியத்தில் ஏன் தெரியுமா? இந்த மனது தான் ரொம்ப 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 முக்கியம். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த மேட்டுமையான எண்ணத்தையும், சரியா சொன்னால் வேத வசனத்துக்கு மாறான எந்த எண்ணத்தையும் நாங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்துகிறோம். வேத வசனத்துக்கு மாறான எந்த எண்ணம் வரும்போதும் நீங்கள் வேத வசனத்தை சொல்லி அந்த எண்ணத்தின் மேல் ஜெயம் எடுக்க வேண்டும். அப்போ முக்கியம் இந்த மனசு. அவன் மனது எப்படி இருக்கோ அவன் அப்படியே இருக்கிறான். ஐயா, உலக மனுஷன் மனசில் தான் ரொம்ப ஆக்டிவேட் பண்ணுறாங்க.
மலைப்பகுதியில் இருக்கிற சாமியார்கள்லாம் தியானம் என்றால் அவங்க இந்த ஆத்மாவோடு முடிந்து விட்டது. ஆனால் உங்களுக்கு அதற்கு மேலே ஆத்மாவோடு மாத்திரம் முடியவில்லை, ஆவியும் சேர்ந்துதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பொட்டன்ஷியலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த ஆவி எதற்கு? நான் அப்பா பிதா என்ற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டேன். ஆகவே இந்த ஆவி எதற்கு? அப்பாட்ட போகிறப்ப அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தையோட அப்பாவோட போவதற்கு இந்த ஆவி. இந்த ஆவி எதற்கு? உள்ளே இருக்கிற ஆவி, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. இந்த ஆவி எதற்கு? கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் சொல்லுங்க, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆவி எதற்கு? ஆவியாக இருக்கிற அப்பாவை தொழுது கொள்வதற்கு. ஆவியாக இருக்கிற அப்பாவோட தகப்பன் பிள்ளை என்ற உறவோட இந்த புத்திர சுகாரத்தின் ஆவியோட அவரிடத்துல பேசுவதற்கு இந்த ஆவி. இப்போ எதுக்கு வந்துக்கிறேன்? மனது. நமக்கு மனதும் சரி ஆவியும் சரி, இந்த ரெண்டும் சேர்ந்தாவே நீங்கள் மாம்சத்தை ஜெயித்திருவீங்க. என் மனதும் ஆவியும் சேர்ந்தாவே மாம்சம் எனக்கு கீழ்ப்படுத்தப்படும். ஆமென். இந்த மனது நம்ம விட்டுட்டோம்னா அங்கே அவிசுவாசம் வரும், பயம் வரும், கலக்கம் வரும், பாவம் வரும், எல்லாம் சோர்வு வரும், படுத்துருவோம். ஏனென்றால் மனதாவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டான், நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்க, ஆகவே அவன் மேற்கொண்டு விட்டான். ஆகவே இந்த மனதுக்கு அடுத்த காரியத்தில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனதுக்கு அடுத்த காரியத்தில் 3 தடவை யோசுவாவுக்கு அந்த காரியத்தை உள்ளே வைக்க விரும்புகிறார். இன்று பிரசன்னத்தை உணர்கிற காரியத்தில் 2 தடவை உங்களோட பேசியிருக்கிறார். அடுத்தது மனதுக்கு அடுத்த காரியத்தில் 3 தடவை யோசுவாவோட பேசி, ஏனென்றால் பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு கொண்டு போக வேண்டும், அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க வேண்டும். ஆகவே எதில் ஆயத்தப்படுத்துகிறார்? முதல்ல என் பிரசன்ஸை உணரு, என் பிரசன்னத்தை உனக்குள்ளே நான் இருக்கிறேன், உனக்குள் இருக்கிறேன், உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்துட்டாவே உனக்கு காரியம் நடக்கும். ஹலோ, உனக்குள் நான் இருக்கிறேன் அப்படின்னு உணர்ந்துட்டாவே உனக்கு காரியம் நடக்கும். அடுத்தது மனது. 3 இடத்துல சொல்கிறார் பாருங்க. 1 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆம் வசனம் போடுமா? முதல்ல 6 போடுமா? 6 போடுமா? மன்னிக்கணும், 6 போடுமா? பழங்கொண்டு வலது பக்கம் வந்து பழங்கொண்டு திடமனதாருன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உட்பூத்திட்டு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. உங்கள் மனதுக்கு அடுத்த காரியத்தில், உங்கள் ஆவிக்கு அடுத்த காரியத்தில் ஒரு உட்புகுத்துதல் நடந்துட்டு இருக்கு. பழங்கொண்டு திடமனதாய் இரு. வாசிக்க. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆடுகிட்ட தேசத்தை நீ எப்பா ஒன்று அதுக்கு தான் வச்சுக்கிறேன். ஆனால் ஒன்று, நீ பலங்கொண்டு திடமனதாரு. இதை விட்டுட்டேன்னா நீ போச்சு, இவங்களும் போச்சு. ஹலோ, பலங்கொண்டு திடமனதாயிரு. பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். மோசே இதை சொல்லலை, கர்த்தர் சொல்கிறாரு. அடுத்தபடி 7ஆம் வசனம் வாசிமா. 7ஆம் வசனம் வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாக இருக்கும்படி மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. அடுத்து, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் 2 வருது, மறுபடியும் வருது. பலங்கொண்டு திடமனதாய் இரு. மனசு
அடுத்தது புத்தி வருது. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள். எப்பா புத்தி ரொம்ப தேவைப்பா. நம்ம செய்கிற எந்த காரியத்திலும் சரி புத்தி தேவை. நமக்கு இயேசு ஞானம் தருகிறார், அறிவு தருகிறார், புத்தி தருகிறார். நீங்கள் எதுவும் செய்யலாம். ஆனால் கொஞ்சம் ஹோலி ஸ்பிரிட்ட எப்போ உங்கள் கைடன்ஸு, உங்கள் வார்த்தை, கொஞ்சம் உங்கள் புத்தி எனக்கு தாருங்க அப்படி நீங்கள் கேட்டு பண்ணிங்கன்னா அதில் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. சரி, 2 தடவை பார்த்துட்டோம். சேம் வேர்டு வருது. பழங்கொண்டு திடமானதாய் இரு, பழங்கொண்டு திடமானதாய் இரு. 3வது இடம் சொல்கிறார் பாருங்க. 9வது வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பழங்கொண்டு. அப்போ எதான் முக்கியம்? என்ன மனது? ஸ்டேபிள் ஹார்ட், ஸ்டேபிள் மைண்ட், ஸ்டேபிள் மைண்ட். மனசில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும், இருக்கணும், இருக்கணும். இந்த மனசில் ஸ்ட்ராங்காக இருந்தாவே நீங்கள் பிசாசுக்கு பயத்தை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பவுல் எழுதுகிறார், நீங்களோ உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாட்டில் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். இந்த மனதை ஒருமுகப்படுத்தணுன்னா ஹோலி ஸ்பிரிட்டுடைய உதவி இல்லாமல் முடியாது. மறுபடியும் சொல்கின்றேன், ரோமர் 12:2, இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம். இது யார் எழுதுனது? பேதுரு. இந்த பேதுரு ஆரம்பத்தில் எப்படி தெரியுமா இருந்தான்? இயேசு குறித்த வெளிப்பாடு பட்டுட்டான். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஓ, பரலோகத்து தேவன் இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது தனக்கு உண்டாகும் பாடுகள், மரணம், உயிர்த்தலில் பேசும்போது இந்த பேதுரு என்ன பண்ணா, இவரை தனியாக கூட்டிட்டு போய் இயேசுவை கடிந்து கொள்கின்றான். நல்லா கவனிங்க, இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்க. பேதுருவே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். சரியா சொன்னா, ஆவியின் சிந்தவன்ட்ட இல்லை, மாம்சத்தின் சிந்தவன்ட்ட இருக்கு. ஐயா, ஆவியின் சிந்த ஜீவனோ சமாதானமோ, மாம்ச சிந்த மரணம். சரியா சொன்னா, கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிலும் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் சிம்பிளாக ப்ராக்டிக்கலாக சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் அவர்கிட்ட ரொம்ப ஃப்ரீ டாக்காக பேசணும். எப்பா இன்றைக்கி சிந்த ஹோலி ஸ்பிரிட் உங்கள் உதவி வேணும்ப்பா. எப்பா இன்றைக்கி என்னுடைய சிந்தையை ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கி நான் போகிற வர்ற இடத்துலெல்லாம் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்துக்கிட்டே போகணும். அதுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி வார்த்தையை என் மனசில் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் அப்பாட்ட அப்படி பேசுனீங்கன்னா அவருடைய உதவி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அன்னைக்கு அவருடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க. வேலையில் சிஸ்டத்தில் உட்கார்றப்ப வரிசையாக எடுத்து என்னாலும் என்னன்னு தெரியல, சிஸ்டத்தில் உட்கார்றப்ப உங்கள் மைண்டு காலையில் ஃப்ரெஷ்ஷாகிருச்சுன்னா எங்கள் ஒர்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஈஸியாக முடியும். உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தாச்சு, இன்னொருத்தனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. அந்த ப்ராஜெக்டை நீ ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருவ. எப்படா இவ்வளோ சீக்கிரம் முடிச்ச? அது ரகசியம் வேறடா, இது மனதுடா. எனக்கு மனதில் ஒரு பலனை எங்கள் டாடி கொடுக்குறாரா. அப்போ 2 வார்த்தை, உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். 3 வார்த்தை வாயத்தில் சொல்லுங்கள். பழங்கொண்டு 3மே பழங்கொண்டு திடமனதாயிரு, பழங்கொண்டு திடமனதாயிரு, பழங்கொண்டு திடமனதாயிரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
வலது பக்கம் இடப்பக்கம் பார்த்து 3 தடவை சொல்லுங்கள். பழங்கொண்டு திடமனதாயிரு, பழங்கொண்டு திடமனதாயிரு, பழங்கொண்டு திடமனதாயிரு, பழங்கொண்டு திடமனதாயிரு. நல்லா இருக்குல்ல? அதை விட சூப்பர். 8ஆம் வசனம். 8 வாசி. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்போ எங்கே வந்துருச்சு? இப்போ எங்கே வந்துட்டாரு? வாய். என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானம் உடைய சமூகத்தில் பிரதியாயிருப்பது. என் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க நான் வாய்க்கு இடம் கொடுக்க மாட்டேன். துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாய்க்கு காவல் வையும். இப்போ சொல்ற பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாசிங்க. உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை. இதான் முக்கியம். பெரிய ஒர்க்கு. இவனை உட்புகுத்துறாரு, வார்த்தையை சொல்லி அவனை உட்புகுத்துறாரு. ஏற்கனவே மோசையோட விஸ்டம் ஸ்பிரிட் அவனுக்குள்ள வைக்கப்பட்டாச்சு. இப்போ வார்த்தையை சொல்லி அவனை உள்ளான மனுஷனை பலப்படுத்துகிறப்ப இதான் முக்கியம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. எதை நான் சொல்கிறேன்? இதில் எழுதியிருக்கிறதெல்லாம் நான் செய்யணும். இதில் எழுதியிருக்கிறதுல நான் வாழணும். இதுக்கு வெளியே வாழ்வல்ல. இதில் நான் எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி டீல் பண்ணணும், என்னெல்லாம் எழுதியிருக்கிறோ அதன்படி நான் வாழணும். இந்த வார்த்தையின்படி நான் வாழணும். அது யார் தெரியுமா வாழ முடியும்? டெய்லி ரெகுலராக வேத வாசித்து தியானிக்கிறாங்க பாருங்க. மறுபடியும் பிலிப் சொன்னதை சொல்கிறேன். பைபிளை வாசித்து அண்டர்லைன் போடுறதுனால அது தாக்கம் ஏற்படாது. அந்த இயேசு பேசின வசனத்தை கேட்டப்ப அவர்கள் இருதயம் உள்ள கலக்கணும். வேத வசனத்தின் வாசிப்பும் தியானமும் உங்களுக்கு உள்ள கலந்துட்டாவ எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய உங்களுக்கு ஈஸியாக முடியும். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா வார்த்தை பலன் தருது. வார்த்தையில் வாழ்கிற வாழ்வு முதல்ல வாஞ்ச வேணும். எப்போ அந்த வேத வசனத்தின் வாழ்வு வாழணும். நான் இயேசுவை போல் வாழணும். வளப்பிரசனத்தில் வாழ்கிற வாழ்வு வாழணும். விட்டு கொடுத்து வாழணும். அன்பில் வாழணும். மன்னிப்பின் சிந்தையில் வாழணும். வேதம் சொல்கிறது போல் இந்த என்னென்னா குறை குற்றப்படுத்துறது, குறை சொல்கிறது, புரணி பேசுகிறது, இதெல்லாம் மாம்சம். ஏன் தெரியுமா? இந்த மாம்சம் இன்றைக்கி ரொம்ப பேருக்கு இருக்குது. பிரசனத்தை கேட்குறாங்க, ஆனால் உள்ள ஒர்க் பண்ணல, வந்து போகிறாங்க. வீட்டில் பர்சனலாக டைம் எடுக்கலை. தியானம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய், உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். ஆனால் ஆங்கில வேதத்தில் நீ தியானம் பண்ணும்போது you make your way success and prosperity. இந்த வேத வசனத்தை வாசித்து தியானித்தா அவன் செழிப்பாக இருப்பான். அவனுக்கு குறைவு இருக்காது. அவனுக்கு கடன் இருக்காது. அவன் கடன் கொடுப்பான். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அந்த உற்சாகத்தை தருவாரா? நான் நெகட்டிவாக பேசல, பேச விரும்பலை, அதோடு விட்டுறேன். ஆமென். நல்ல உணர்வை தருவாராக. சரி, இதாங்க
முதல்ல மோசேயினுடைய ஞானத்தின் ஆவி யோசுவாவுக்குள் உட்புகுத்தப்பட்டது. ரெண்டாவது, டாடி இவனோட பேசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிற பெரிய பொறுப்புக்கு இவனை ஆயத்தப்படுத்த இவனோட பேசி அவனை உட்படுத்தினார். சுருக்கமாக சொன்னால், முதலாவது, நான் உன்னோட கூட இருப்பேன், சென்சிங் காட்ஸ் ப்ரெசன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கணும். ரெண்டாவது, மனது. 3 தடவை சொன்னார், பழங்கொண்டு திடமனதாயிரு, மனதாயிரு, மனதாயிரு, இது உங்களுக்குள்ளே இருக்கணும். மூன்றாவது, இந்த வாயின் வார்த்தை என்னை விட்டு புரியவே கூடாது, இதன்படி செய்யணும், இந்த வார்த்தையின்படி வாழணும், இந்த வார்த்தைக்கு நான் முரண்பாடாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் தியானம் பண்ணாதான் வரும். இந்த தியானத்தில் என்ன தெரியுமா, பொறையா பட்டணத்தார் காரியங்கள் இப்படியா இருக்கிறதா என்று சொல்லி வேத வாக்கியங்களை வாசித்து தியானித்து ஆராய்ந்தபடியால் தெசலோனிக்கரை பார்க்கிலும் நற்குணசாலிகள். வேத வசனத்தை வாசித்து தியானித்தாதான் அவர் குணம் வரும், சாந்தம் வரும், அமைதி வரும், நிதானம் வரும், பொறுமை வரும். யமன், கர்த்தர் வார்த்தையை உங்களுக்குள்ளே அனுப்பி உங்களுக்கு காது வழி உள்ள போகட்டும். யமன், ஓகே, இப்போ இவர் வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் இவர் வேலை கடைசி வரைக்கும் முடியாது. சபை எடுக்கப்படுகிற வரைக்கும் சபைக்காக பிதாவுடைய வேலை, பரிசுத்தாவினுடைய வேலை, கிறிஸ்துவின் வேலை, தூதர்கள் வேலை முடியவே முடியாது. எனக்கு பெரிய ரெவலேஷன் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாய் கர்த்தருடைய வார்த்தையை, எதை கேளுங்கள்? வார்த்தையை தான் சபையில் பேசணும். வார்த்தையை கேளுங்கள். வாசிங்க. பின்பு யோசுவா, கர்த்தர் சொன்னார் உன்னோட இருப்பேன்னாரு. இப்போ இவர் சொல்றாரு, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். பிரசன்ஸ். வாசிங்க வாசிங்க. கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெருசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபேசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு அடையாளம் ஆண்டவர் செய்ய போறார். இந்த 7 பலத்த ஜாதிகளையும் அவங்க கானானில் இருக்கிறாங்க, அவங்களை எல்லாம் உங்களுக்கு முன்பாய் அவர் துரத்த போறார் என்பதற்கு உப்ப சபையார உங்களுக்கு ஒரு அடையாளம் அவர் காமிக்க போறாரு. எத்தனை பேர் அடையாளத்தை விசுவாசிக்கிறீங்க? யாருக்கோ தெரியல, உங்களுக்கு ஒரு அடையாளத்தை இப்போது இது செய்திக்குள்ள அனுப்பி கொண்டு இருக்கிறார். இது சூப்பர் நேச்சுரல், சூப்பர் நேச்சுரல். வாசிங்க. இதோ 11, சர்வபூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை உங்கள் கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக பிரித்தெடுங்கள். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கு ஆண்டவராக இருக்கிற கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக மோசே எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தான். முன்னால சவந்த சமுத்திரம், பின்னால பார்வோன் சேனை வந்துகிட்டு இருக்கு. அப்போது என்னிடத்தில் பேசுவதென்ன, உன் கோலை நீட்டு என்று சொன்னபோது, நல்ல கவனிங்க, செவந்த சமுத்திரம் 2ஆய் பிளந்தது.
அந்த ரெண்டாய் பிளந்த சிவந்த சமுத்திரம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த தண்ணீர் மதிலாய் நின்றது. இது மோசே, அதுவும் தண்ணி தான், இதுவும் தண்ணி தான். அது சிவந்த சமுத்திரம், இது யோர்தான். அது மதிலாய் நின்றது. இது யோர்தான் எப்படி தெரியுமா? மேலே இருந்து வருகிற தண்ணீர். ஹலோ, எங்கிருந்து வர்ற தண்ணீர்? மேலே இருந்து வருகிற தண்ணீர். ஆசாரியன் கால் பட்ட உடனே மேலே இருந்து வருகிற தண்ணீர், அதாவது இயற்கை விதியை மீறி மேலே வர்ற தண்ணி எங்கே போயிட்டு இருக்கோம்? கீழே போயிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பளந்ததை விட இது பெரிய சூப்பர் நேச்சுரல் நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொன்னார், மெய்யாக மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை செய்வான், இவர்களை பார்க்கலும் பெரிதான கிரிகளையும் செய்வான். மோசேக்கு அடுத்த லீடர்ஷிப் யோசுவா. ஆனால் இப்போது இவன் சொல்லுகிறான், அந்த ஆசாரியன் பெட்டி சுமக்கிற ஆசாரியன் கால் அந்த தண்ணீரில் பட்ட உடனே மேலே இருந்து வருகிற அந்த தண்ணீர் அப்படியே, அது அங்கே சிவந்த சமுத்திரம், வலது பக்கம் இடது பக்கம் தண்ணீர் மதிலாய் நின்றது. மேலே யோர்தான் அது எந்த சீசனா? கரை புரண்டு ஓடுகிற சீசன், அந்த சீசன். அப்போது மேலே இருந்து வருகிற தண்ணீர் கீழே போகாதபடி அப்படியே குவியலாக நிற்கும். அடப்பா, ஐயோ, பாஸ்டர் ராஜேந்திரன் உங்களுக்கு போய் நான் பேச வந்த பாருன்னு சொல்லுவார். அவர் நான் வருது சொல்கிறேன். கற்பனை பண்ணி பாருங்க வேதத்தின் அற்புதங்களை. சும்மா நான் 5 அதிகாரம் வாசித்தேன், அப்படி வாசித்தேன். ஒரு அதிகாரம் வாசித்து மனசில் வச்சு தியானம் பண்ணி அதை அன்னைக்கு ஆகாரமாக ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப கொண்டு வா. அதுதான் உனக்கு பொருளாக மாறும், உனக்கு ஆசீர்வாதமாக மாறும், நன்மையாக மாறும், சாட்சியாக மாறும். மேலே இருந்து வருகிற தண்ணீர் கீழே தான் போகணும். அது அப்படியே குவியலாக நிற்கதான். எது வரைக்கும்? இந்த 30 லட்சம் ஜனங்கள் கடந்து போகிற வரைக்கும் அது பாட்டுக்கு குவியலாக நிற்கிதுன்னா, இவங்களை பார்த்து நான் குவியல்னால் இப்படி தானே நான் நினைக்கிறேன். இவங்களை பார்த்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கு, போங்க 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 போங்க. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் தெளிவடைஞ்சிட்டுங்க. உங்களுக்கு இனிமேல் உங்களை யாரும் மறிக்கவும் முடியாது, உங்களை யாரும் குறுக்கிடவும் முடியாது. ஏன்னா 1ஆம் தேதி கால செய்தி இன்ஃபினிட் பிளஸ்ஸிங், நோ லிமிட், நோ எண்ட், நோ டெரிட்டரி. அதுவும் 5 காரியம் பேசினேன். ஆவியின் விதி, அடுத்தது மனதின் விதி, அடுத்தது வாயின் விதி, அடுத்தது விசுவாசத்தின் விதி, அடுத்தது நம்பிக்கையின் விதி. இந்த 5 விதியில் பைபிளே அடங்கி போச்சு. இந்த 5 விதியிலும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத காமிச்சேன், உங்களுக்கு செய்தியின் துவக்கத்தில் காமிச்சேன். இப்போ மறுபடியும் சொல்கிறேன், மோசே செஞ்ச அற்புதத்தை பார்க்கலாம். மோசே ஆவிதான் உள்ளே இருக்குது, விஸ்டம் ஸ்பிரிட் தான் உள்ளே இருக்குது. ஆனால் குவியலாக நின்றது இவர்கள் இந்த யோர்தானை கடந்து போகும் மட்டும் குவியலாக நின்றது. அந்த யோர்தானை கடந்து போன பிறகு அசிசலா அந்த யோர்தான் கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. உங்களுக்கு ரொம்ப பேர் தோத்திரம் பண்ணி எப்பா நீ போப்பான்னு சொல்ல போகிறான், வழிவிட போகிறான். மூணு பார்த்துட்டோமா? 5 சும்மா உங்களுக்கு கிளம்ஸ் தான் கொடுக்குறேன். இப்போ எங்கே வந்துட்டாங்கன்னா, யோர்தானை கடந்து கானானுக்குள் பிரவேசிக்க போகிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறாங்க? கில்காலில் இருக்கிறாங்க. இவனுக்குள்ள விஸ்டம் ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுது.
நாணத்தின் ஆவி மோசேக்குள்ள நாணத்தின் ஆவி இப்போது யோசுவாவுக்குள்ளே வந்துருச்சு. இவனுக்குள்ள விஸ்டம் ஸ்பிரிட் ஒர்க் பண்ணுது. அது என்ன விஸ்டம்? பஸ்காவை ஆசரி. ஏனென்றால் எகிப்தை விட்டு புறப்படும் போது மோசேக்கு கர்த்தர் சொன்னார், பஸ்காவை ஆசரி. பஸ்காவை ஆசரித்த அன்றைய தினமே அணி அணியாய் புறப்பட்டார்கள். அன்றைய தினமே எகிப்தை கொள்ளையிட்டார்கள். பெரிய பிராஸ்பரிட்டியோடு தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். இப்போ கில்காலில் வந்தாச்சு. கானானில் எகிப்தின் பிராஸ்பரிட்டியை விட பெரிய பிராஸ்பரிட்டி கானானுக்குள்ளே இருக்கு. ஹலோ, எகிப்தின் பிராஸ்பரிட்டியை விட கானானுக்குள்ள பல மடங்கு பெரிய பிராஸ்பரிட்டி கானானுக்குள்ளே இருக்கு. அந்த பெரிய பிராஸ்பரிட்டியில் என்ன கர்த்தர் சொல்லிட்டாரே, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி அது மோசேக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் கர்த்தர் அந்த விஷ்டத்தில் பஸ்காவை ஆசரி. பஸ்காவை ஆசரித்த அன்றைய தினமே வானத்தின் மன்னா நின்று போயிற்று. அந்த கானான் தேசத்தின் அந்த தானியத்தை அன்னைக்கே நல்ல கவனிங்க, அங்கே பஸ்காவை ஆசரித்த அன்றைய தினமே கொள்ளையிட்டார்கள், எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள். இங்கே பஸ்காவை ஆசரித்த அன்றைய தினமே வானத்தின் மண்ணா நின்று போச்சு. எப்பா, இனிமே மேலே பார்க்காத, பூமியில் வச்சுக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ, இனிமேல் மேலே பார்க்காத, உனக்கு கானான் தேசம் வச்சுக்கிறேன். அது பாலும் தேனு ஓடுகிற கானான் தேசம். என் கண்கள் எப்போதும் அந்த தேசத்தின் மேலே, நீங்கள் அங்கே வர போகிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. அந்த தேசம் கர்த்தர் விசாரிக்கிற தேசமாகவே இருக்கிறது. 48 தான் அந்த தேசத்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த 70-75 வருடத்துக்குள்ள உலகமே வைக்கத்தக்கதாக அந்த யூதர்களை, அந்த தேசத்தை, அவருடைய ஜனங்களை டாடி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் they are covenant people. நம்ம மோர் தேன் ஓல்டு கவனன்ட்டு, நம்ம நியூ கவனன்ட் பீப்புள். அந்த நியூ கவனன்ட்டில் இயேசுவின் இரத்தம் இருக்கிறது. ஆகவே நாம் அவர்களுக்கு மேலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்கள். எத்தனை பேர் அங்கே என்னது வாசிக்க வேண்டாம்? உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் கட்டாத பட்டணங்கள், கட்டாத சகல வஸ்துக்கள் நிறைந்த வீடுகள், வெட்டாத துறவுகள், நடாத தோட்டங்கள், திராட்சை தோட்டங்கள், மாதுளம் தோட்டங்கள், இது எல்லாம் ரெடியாகவே கட்டி வச்சுக்கிறான், ரெடியாகவே விதைச்சி வச்சுருக்கிறான். எல்லாம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்போ அறுவடை நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அந்த தேசத்துக்குள்ளே கொண்டு போகும்படி, நல்ல கவனிங்க, யோசுவாவின் மனதில் விஷ்டம் ஆப்ரேட் ஆன போது பஸ்காவை ஆசரித்தான். ஐயா, பஸ்கா வாரத்துக்கு ஒருக்காவது எடுங்க, நான் டெய்லி எடுக்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. அவன் சொன்ன வசனத்தை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஏமேன், ஹல்லேலூயா. 12:1 போடுமா, யோசுவா 12:1 போடுமா, வாசிங்க. யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையிலே அர்னோன் துவங்கி எர்மோன் மலை மட்டும் கிழக்கே சமபூமி எல்லையிலெல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்து அவருடைய தேசங்களை சுதந்திரித்து கொண்டார்கள். எத்தனை தேசம்? அந்த அதிகாரத்தில் கடைசி வசனவா போடுமா, அந்த அதிகாரத்தில் 12 கடைசி
ஆசிய திர்சாவின் ராஜா 1. ஆகவே இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்களை யோர்தானுக்கு அப்புறத்தில் மோசே இருந்தபோது 2 ராஜாக்களை மோசே வெற்றி எடுத்தான். ஆனால் யோர்தானை கடந்து வந்த யோசுவாவின் மூலம் 31 ராஜாக்களை அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். 31 ராஜாக்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் இவர்கள் சுதந்திரித்து சொல்லுங்க கொண்டார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சரி, செய்தி முடிவுக்கு வந்துடுறேன். முடிவு ரொம்ப நல்லா இருக்கும். துவக்கத்தை பார்க்கல, முடிவு தானே நல்லா இருக்கணும். ஆமென். சரி, அதாவது யாராவது வீட்டில் இறந்து போனால் கடைசியாக ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி தானே? கடைசியாக சொன்னாங்களா அப்படின்னு கேட்பாங்க. மோசே கடைசியாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். யோசுவா கடைசியாக சொன்ன வார்த்தை உங்களுக்கு காமிக்க போகிறேன். இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன வார்த்தையை காமிக்க போகிறேன். முதலாவது மோசே கடைசியாய் சொன்ன வார்த்தை. உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். மோசே கடைசியாய் சொன்ன வார்த்தை 19-20 வாசிங்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன். சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, அப்பா நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி உனக்கு மரணமானா ஜீவன், உனக்கு சாபமானா ஆசீர்வாதம். ஆகவே நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு ஜீவனை தெரிந்து கொள். அடுத்த வசனம் இயேசுவை சொல்றார் பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. கர்த்தரின் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாய் கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை, இதுதான் கடைசி செய்தி. எப்பா அவர் சத்தத்துக்கு செவி கொடு, அவரை அன்பு கூறு, அவரை பற்றிக்கொள், அவரே உனக்கு ஜீவனும், இயேசுவே நமக்கு ஜீவனும் தீர்க்க. நமக்கு கடைசியாக சொன்ன செய்தி ஜீவனை தெரிந்து கொள், அங்கே ஆசீர்வாதம் இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள், அங்கே தீர்க்காய்ச்சி இருக்குது. இதுதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசியாக சொன்ன செய்தி. இன்றைக்கி அந்த செய்தி உங்களுக்கு சொல்லு. ஜீவனா இயேசு கிறிஸ்து. அவரை நம்ம தெரிந்து கொள்றதில்ல, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கு. அந்த ஜீவனுக்குள்ளே உங்களுக்கு எல்லாம் இருக்குது. சுகம் இருக்குது, தீர்க்காய்ச்சி இருக்குது, வேதத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் ஜீவனை சிலுவையில் விட்டதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் இருக்குது. ஆமென். வலது பக்கம் இடது பார்த்து இயேசுவே உங்களுக்கு ஜீவனும் தீர்க்காய்ச்சுமாய் இருக்கிறார். நமக்கு சாபம் இல்லை, நமக்கு மரணம் இல்லை, நமக்கு தீர்க்காய்ச்சு, நமக்கு செழிப்பு, நமக்கு ஆரோக்கியம், நமக்கு சுக வாழ்வு. இதுதான் நம்முடைய பங்கு. யோசுவா சொன்னதை பார்ப்போமா? யோசுவா சொன்னதா 23:14 வாசிங்க. இதோ இன்று நான் பூலகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாய கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் எதை ஞாபகப்படுத்திட்டு போகிறாரு? எப்போ நான் போகிறேன்,
அவர் உங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தவறலப்பா, நிறைவேறிச்சுப்பா. ஹலோ பிரதர் சிஸ்டர், அவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை ஒரு வார்த்தையும் தவறாது. அது அவங்களுக்கு நிறைவேற்றினது உண்மையானால் உங்களுக்கு வார்த்தை நிறைவேறும். வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். இதான் சொன்ன குட் நியூஸ். அடுத்தபடி 24 12 13 13 வாசிங்க. எம்மோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னின்று துரத்தி. எப்பா, நீ என்னமோ செஞ்சேன்லாம் நினைக்காத. நீ அவனை துரத்திட்டேன், இவனை துரத்திட்டேன், அவனை சாதிச்ச, அதை சாதனை, இந்த சாதனை, அது ப்ளஸ்ஸு. நீ துரத்திட்டே நினைக்காத, ஜெயித்துட்டே நினைக்காத, சாதிச்சுட்டே நினைக்காத. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? பைத்தியக்காரத்தனமாக குளவிகளை அனுப்பி, குளவிகள் பார்த்துக்கிறீங்களா? அது எவ்வளவு லட்சம் குளவிகள் வந்துச்சோ தெரியல. அந்த குளவிகளை அனுப்பி அவர் துரத்தினார். அப்ப அவர் துரத்துகிறார், நீங்கள் அவருடைய பிள்ளைகள். அதுவும் குளவிகளை அனுப்பிச்சு. அவன் பெரிய பெரிய யுத்த பயிற்சி உடையவன், பெரிய ராஜாக்கள். அந்த 2 ராஜாக்கள் அவங்கள இதுவரைக்கும் அப்படி ஒரு யுத்தத்தை அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. உண்மைதானே? குளவிகள் சேனை வந்து இறங்கி ஒவ்வொருத்தனையும் கொட்ட ஐயோ அம்மா தொண்டைக்கானா திரியக்காலரை ஓடி போயிட்டாயா. கர்த்தர் அவர்களை குளவி அனுப்பி துரத்தினார். ஸ்டில் காட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் ஹிஸ் ஓன் பீப்புள் அன்இமேஜினபிள் வே. கற்பனைக்கு எட்டாத விதத்தில் உங்களுக்கும் எனக்கும் செயல்படுகிற டாடியை இந்த நாளில், இந்த நவம்பர் 1 வீக்கில் கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். அடுத்த வசனம் சூப்பர். அடுத்த வசனம். அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவத் தோப்புகளின் பலனையும் என்ன ஞாபகப்படுத்திட்டு போறாரு. எப்பா, இதெல்லாம் அவர் கொடுத்ததுப்பா, மறந்துடாத ஞாபகப்படுத்திட்டு போறாரு. ஹலோ, அவர் ஞாபகப்படுத்திட்டு போறாரு. நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்தி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா, இது நீ கொடுத்த, இது நீ கொடுத்த, இது நீங்கள் பண்ணது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். அதை விட சூப்பர். 15 வாசிங்க. 15 கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாதாய் கண்டால் பின்னும் யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எம்மோரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டார் என்றால். சூப்பர் செய்தி கொடுத்துட்டு போயிட்டாரு. எப்பா, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். இதாங்க யோசுவா கொடுத்த செய்தி. சரி, யோசுவா எப்படி மரிச்சான்னு சொல்கிறேன், மோசே எப்படி மரிச்சான்னு சொல்கிறேன். மோசே 120 வயதில் மரிச்சார். அவர் பலன் குன்றவில்லை, அவர் பார்வை குறையும் மங்கவில்லை. அதான் மோசேன் மரணம். அதோட யோசுவாவின் மரணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதை வாசித்தா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. 29 வசனம், 24-29 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூன்குமாரனாக யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராயிமின் மலைதேசத்தில் உள்ள
கயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சோரா என்ற அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். எங்கேயும் திம்னாத் சேரா என்ற அவனுடைய சுதந்திரம். திம்னாத் சேரா என்றால் அதனுடைய அர்த்தம் அபண்டன்ஸ் போர்ஷன், மிகுதியான அவனுடைய பங்கு, மிகுதியான அவனுடைய செழிப்பு. அவன் மரிக்கும்போது மிகுதியான பங்கோடு மிகுதியான செழிப்போடு அவன் மரித்தான். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு எப்படிங்க மரிச்சாரு? எல்லாம் முடிச்சிட்டேன், எல்லாம் முடிந்தது. சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை, அவர் உயிரை பிசாசு எடுக்கலைங்க. அவர் எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி தலையை சாய்த்து ஜீவனை விட்டார். என்ன நடந்துச்சு? இயேசுவின் மரணத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை இரண்டாய் கிழிந்தது. அங்கே எருசலேமில் இருக்கிற கல்லறையில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்து எருசலேம் நகரத்தில் காணப்பட்டார்கள். எருசலேம் நகரத்தில் செத்தவங்களை அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ செத்தவன் உயிரோடு நடந்துட்டு வர்றான். இதுதான் இயேசுவின் மரணத்தில் எருசலேமில் நடந்த அற்புதம். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சரி, கடைசியா இயேசுவை காமிக்கிறேன். 2 அவர் சொன்ன வார்த்தையை சொல்கிறேன். 1 அவருடைய ஆக்ஷன். லூக்காவின் சுவிசேஷத்தில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுகையில் கரத்தை உயர்த்தி அவர்களை, பேசவே இல்லை, கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பா, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லா சிலுவைகளை செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் உனக்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உன்னுடையது. ஆகவே நீ இந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீ வாழணும்னு சொல்லி கரத்தை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கி நானும் உங்களுக்கு, அதுக்கு முன்னால் எங்கள் அப்பா மெத்தையில் தான் இருந்தார். அன்றைக்கி நாள் பார்த்துட்டு பார்க்க மெத்தைக்கு போனேன். மெத்தைக்கு போனோன்னா அப்படி கரத்தை உயர்த்தினார். என்னடா என்னைக்கு இல்லாமல் கரத்தை, ஆனால் பேசலை, எப்பயும் மெதுவாக பேசுவார். கரத்தை உயர்த்தினார். என்னடா என்னைக்கு இல்லாமல் கரத்தை உயர்த்துறாரு அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அடுத்த நாள் ஒரு மீட்டிங் போயிட்டேன். அப்பா இறந்து போயிட்டார். அப்போ பேச முடியல. அவர் கரத்தை உயர்த்தி என்னை நல்லா இருப்பா ஆசீர்வதித்தார். இயேசு சொன்ன கடைசி வார்த்தையை சொல்லவா? நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பூமியின் முடிவு பரியந்தம் ஒவ்வொரு நாளிலும் உங்களோட இருப்பேன். ஒவ்வொரு நாளையும் உங்களோட இருப்பேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறான். பூமியின் சகல நாட்களிலும் உங்களோட இருப்பேன் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆமென். எல்லாம் எந்திரிங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு உட்புகுத்துதல். ஐயா, ஆவியானவர் 100% வார்த்தையை கொடுத்தது ஐயா கொடுத்துருக்கிறேன். உங்கள் உள்ள எது போகட்டும், உங்கள் ஆவியில் எது கலக்கட்டும். வீட்டில் போய் மறுபடியும் அந்த செய்தியை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். இல்லை ஃப்ரீ டைமில் வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே யூடியூப்பில் கனெக்ஷன் கொடுத்து செய்தியை போட்டு கேட்டுக்கிட்டே வேலை பண்ணுங்கள். திருவசனத்தை கேட்குறது மாத்திரம் இல்லையா, அது உள்ளே கலக்கணும்.
உள்ள கலந்தா எல்லா வேலையும் நடக்கும். அவரை போல் மாறுவோம், சீசனாக இருப்போம், உலகத்துக்கு ஒளியாக இருப்போம், மலை மேலுள்ள பட்டணமாக இருப்போம், சாதிகளுக்கு கடன் கொடுப்போம், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை உடையவர்களாக இருப்போம். ஒரு குறைவில்லாத, தாழ்ச்சி இல்லாத ஆசீர்வாதமான வாழ்வு வாழ்வோம். இது எல்லாமே வசனத்தை கேட்டு அது உள்ளே கலக்கும்போது, அது உள்ளே வேலை செய்யும் போது கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தை உள்ளே இன்னும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துதான் ஆகும். அதுக்கு பெயர்தான் பர்த், அதற்கு பெயர்தான் மேனிஃபெஸ்டேஷன். இப்போது எங்க வந்திருக்கிறோம்? பர்த்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஒரு சூப்பர் நேச்சுரல் பர்த்துக்குள்ள வந்திருக்கிறோம். மோசேயின் முன்பாக இருந்தது சமந்த சமுத்திரம், ரெண்டாய் பளர்ந்தது. ஆனால் யோசுவாவுக்கு முன்பாக சமந்த சமுத்திரம் இல்லை, மேலிருந்து வருகிற யோர்தான். அது கீழே தான் போகணும். அதுவும் சூப்பர் நேச்சுரல், இதுவும் சூப்பர் நேச்சுரல். இந்த சூப்பர் நேச்சுரல் அந்த சூப்பர் நேச்சுரலோட பெரிய சூப்பர் நேச்சுரல். நான் என்ன சொல்றேன், நம்முடைய சபையை, உங்களை, என்ன எல்லா பகுதியிலும் பெரிய சூப்பர் நேச்சுரல் மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்முடைய சபையை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் விசுவாசத்தின்படி ஆகும். எதிர்பார்க்கிறது, எதிர்பாராதது, கேட்டது, கேளாதது, நினைச்சது, நினையாதது எல்லாம் உங்களுக்கு அற்புதமாய் மாறுவதாக என்று சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் கரத்தை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், அகாகாசிகா ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.